இந்த வீடியோவில் நாங்கள் இன்னென்ற சொல்லுக்கு என்ன ரெண்டு கருத்தில் இன் வரும், மற்றது அந்த இன்னை நாங்கள் எங்கே பயன்படுத்துகிறதுன்ட்டு பார்ப்போம். பாருங்க, இன்னென்று சொன்னால் உள்ளே, மற்றது இல் ரெண்டு கருத்தில் வருது. கவனித்து கொள்ளுங்க. இன்னென்ற சொல்லியிருந்தால் உங்களோட மைண்டில் வர வேணும். அதுக்கு கருத்து ஒன்று உள்ளேயும் வரும், மற்றது இல். அதாவது ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தை இல்லைன்னு நினைக்க வேணும். இப்போ இன் ஸ்ரீலங்காண்டா இலங்கை, முன்னுக்கு இன் வந்தால் இலங்கையில். இன் இந்தியாண்டா ஒரு இடம், முன்னுக்கு இன் வந்தால் இந்தியாவில். அப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் எடுக்க வேணும்? அந்த இடத்தில் இல்லைன்ற கருத்தில் வரும். இப்போ இன் ஸ்கூல்ண்டா பாடசாலை ஒரு இடம் தானே, முன்னுக்கு இன் வந்திருக்கு, அந்த இடத்தில், அதாவது பாடசாலையில். இப்போ இன் சூப்பர் மார்க்கெட்டுன்னா கடையன்னு, அப்போ கடையில். இன் டெம்பிள்ண்டா ஒரு இடம் தானே, இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில், அதாவது கோயிலில். அப்போ இன் ஒரு இடத்துக்கு முன்னுக்கு வந்தால் இல்லைன்ற கருத்தில் வரும். ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த பொருளுக்கு உள்ளே என்று வரும். கவனித்து கொள்ளுங்க. இதில் ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஒன்று எப்படி எடுக்க வேணும்? இன் ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன்னென்ற சொல் வந்தால் இல்லைன்ற கருத்தில் எடுக்க வேணும், அதாவது அந்த இடத்தில் அண்டு. ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த பொருளுக்கு உள்ளே என்ற கருத்தில் வரும். சரியோ? முதலாவது பாருங்க, the pen is in the box. அப்போ இங்கே என்னத்துக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு? ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு. அப்போ பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் எடுக்க வேணும்? உள்ளேயல்லோ. பாருங்க, பேனா இஸ் இன் த பாக்ஸ் அண்ட் பெட்டி. இன் த பாக்ஸ், பெட்டிக்குள்ளே இருக்குது, பெட்டிக்குள்ளே. பேனா பெட்டிக்குள் உள்ளது, பெட்டிக்குள். பாருங்க, உள்ளே எடுக்கிறோம். ஏன் உள்ளேன்னு எடுத்திருக்கிறோம்? ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் உள்ளே, இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? இல். ஐ ஆம் இன் ஃப்ரான்ஸ். பாருங்க, இங்கே இடம் வந்திருக்கு, ஃப்ரான்ஸ்ன்றது ஒரு இடம் என்ன. அப்போ ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன எடுக்க வேணும்? ஃப்ரான்ஸில். ஐ ஆம் இன் ஃப்ரான்ஸ், நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, த புக் இஸ் இன் த பேக். இங்கே என்ன வந்திருக்கு? இடமோ பொருள் என்ன? பேக். இப்போ பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்னென்று எடுக்க வேணும்? அந்த பொருளுக்கு உள்ளே என்ன? த புக் இஸ் இன் த பேக். புத்தகம் பைக்குள் உள்ளது. பேக்குண்டா பை தானே, அந்த பேக்கு உள்ளதுன்னு சொல்லி காட்ட போகிறோம். அப்போ புத்தகம் பைக்குள் உள்ளது. அடுத்தது, அதாவது பைக்குள்ளே. ஐ ஆம் இன் ஸ்கூல். பாருங்க, இங்கே இடத்தின பேர் வந்தால் என்ன வேறு? முன்னுக்கு இன் வந்தால் இல்லைன்னு, அந்த இடத்தில். அப்போ ஸ்கூல் என்ன? பாடசாலை, முன்னுக்கு இன் வந்திருக்கு, பாடசாலையில். ஐ ஆம் இன் ஸ்கூல், நான் பாடசாலையில் இருக்கிறேன். அப்போ திருப்பி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இன்னென்ற சொல்லுக்கு ரெண்டு கருத்தில் வரும். ஒன்று உள்ளே, மற்றது இல். உள்ளே எந்த சந்தர்ப்பத்தில் வரும்? ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த பொருளுக்கு உள்ளே, இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில், இல்லைன்ற கருத்தில் வருதுன்னு. பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் உள்ளே, இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் இல். திருப்பி பாருங்க, த பென் இஸ் இன் த பாக்ஸ். த பாக்ஸ் என்ன? ஒரு பொருள். பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்னென்னு எடுக்க வேணும்? உள்ளே. த பென் இஸ் இன் த பாக்ஸ். பேனா பெட்டிக்குள் உள்ளது. அடுத்தது, ஐ ஆம் இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ்ன்றது இடம் என்ன. அப்போ இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்னென்னு எடுக்க வேணும்? இல். ஃப்ரான்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். ஐ ஆம் இன் ஃப்ரான்ஸ், நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். என்ற ஐயண்டா நான் தானே. அடுத்தது, த புக் இஸ் இன் த பேக். பாருங்க, பேக் ஒரு பொருள் என்ன. பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? உள்ளே, அந்த பொருளுக்குள்ளே. த புக்குன்னா புத்தகம். த புக் இஸ் இன் த பேக்குன்னா பை தானே தமிழில். அப்போ புத்தகம் பையுக்குள்ளே இருக்குது, புத்தகம் பைக்குள் உள்ளது. ஏன் உள்ளேன்னு எடுத்து நாங்கள்? பேக்குன்றது பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் உள்ளே. அடுத்தது, ஐ ஆம் இன் ஸ்கூல். இங்கே என்ன வந்திருக்கு? பொருளோ இடமோ? ஸ்கூல் இடம் என்ன. இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? இல். ஸ்கூலண்டா பாடசாலை, முன்னுக்கு இன் வந்திருக்கு, பாடசாலையில். அப்போ ஐ ஆம் இன் ஸ்கூல், நான் பாடசாலையில் இருக்கிறேன்.
சரி, இப்போ இன்னண்டதுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்க, என்ன கருத்தில் வருமண்டு? 2 கருத்து, உள்ளே மற்றது இல். இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் வரும்? இல்லைன்ற கருத்தில் வரும். என்ன பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் வரும்? உள்ளே என்ற கருத்தில் வரும். அடுத்த திருப்பி பார்ப்போம் பாருங்க. முதலேருந்து த பென்னிஸ் இன் த பாக்ஸ். ஏன் இன் வந்திருக்கு அதில்? அந்த பாக்ஸ்ன்றது என்ன? ஒரு பொருள் தானே. பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து வருது? பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு, என்ன கருத்தில் வரும்? அந்த பொருளுக்குள்ளேன, பொருளுக்குள்ளே. த பென்னிஸ் இன் த பாக்ஸ். பேனா பெட்டிக்குள் உள்ளது. ஐ எம் இன் ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ்ன்றது இடம். இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு, அப்போ என்ன கருத்து சொல்லுங்க பார்ப்போம். இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் இல்லைன்னு எடுக்கணுமல்லோ என்ன? அப்போ ஐ எம் இன் ஃப்ரான்ஸ், நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். ஏன் ஃப்ரான்ஸ்ன்றது இடம், முன்னுக்கு இன் வந்தால் ஃப்ரான்ஸில். அடுத்தது த புக் இஸ் இன் த பேக். பாருங்க, இதில் என்ன கருத்தில் வரப்போதின் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பேக்குன்றது ஒரு பொருள். பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் வரும்? உள்ளே என்ற கருத்தில் வரும். என்ன அப்போ பேக்குண்டா தமிழ் கருத்து என்ன? பை. அப்போ முன்னுக்கு இன் வந்திருக்கு, பைக்குள்ளே. த புக் இஸ் இன் த பேக். புக்கண்டா புத்தகம். புத்தகம் பைக்குள் உள்ளது. அடுத்தது ஐ எம் இன் ஸ்கூல். ஸ்கூலண்டா என்ன? பாடசாலை. ஸ்கூலண்டது பொருளோ இடமோ? இடம். என்ன அப்போ இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன வைக்கணுமென்று படித்த நாங்கள் என்ன கருத்தில் எடுக்க வேணும்? உள்ளேயோ இல்லோ? இல்லைன்ற கருத்தில் வரும். என்ன இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். இங்கே ஸ்கூலண்டா பாடசாலை, முன்னுக்கு இன் வந்திருக்கு, பாடசாலையில். ஐ எம் இன் ஸ்கூல், நான் பாடசாலையில் இருக்கிறேன். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் பாருங்க. ஐ எம் இன் ஸ்ரீலங்கா. என்னோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. ஐ எம் இன் ஸ்ரீலங்கா. ரைட். இப்போ இங்கே பாருங்கோ, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு. ஸ்ரீலங்காண்டா இலங்கை ஒரு இடம். என்ன இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கல்லோ? அப்போ என்னென்று எடுக்க வேணும்? இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தா அந்த இடத்தில்ன்னு எடுக்க வேணும். என்ன ஸ்ரீலங்காண்டா இலங்கை. இலங்கைக்கு முன்னுக்கு இன் வந்தால் இலங்கையில். அப்போ ஐ எம் இன் ஸ்ரீலங்கா, நான் இலங்கையில் இருக்கிறேன் என்று வரும். ஏன் இங்கே இல்லைன்னு எடுத்த நாங்கள்? ஸ்ரீலங்கா ஒரு இடம். இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். என்ன அடுத்தது த ரூலர் இஸ் இன் த பாக்ஸ். பாருங்கோ, ரூலரண்டா அடிமட்டம். நாங்கள் அளவெடுப்போமே அடிமட்டம், ஃபுட் ரூலர்ன்னு சொல்லுவோம். த ரூலர் இஸ் இன் த பாக்ஸ். பாருங்க, பாக்ஸ்ண்டா என்ன? பெட்டி. அப்போ பெட்டி ஒரு பொருள் இல்லோ? ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து எடுக்க வேணும்? அந்த பொருளுக்கு உள்ளே. என்ன இங்கே பாக்ஸ்ண்டா பெட்டி, அப்போ பெட்டிக்குள்ளே. த ரூலர் இஸ் இன் த பாக்ஸ். அடிமட்டம் பெட்டிக்குள் உள்ளது, அதாவது பெட்டிக்குள்ளே இருக்குதுன்றதை கருது. அடுத்தது ஐ எம் இன் இந்தியா. இந்தியா என்ன? ஒரு இடம். என்ன இந்தியா ஒரு இடம். அப்போ இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? இந்தியாவில். அதாவது ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் படிச்சு நாங்கள் இல்லைன்னு எடுக்க வேணும். என்ன அந்த இடத்தில். ஐ ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். திருப்பி பாருங்கோ, ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்றது என்ன? பொருளோடமோ இடம். என்ன அப்போ இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? அந்த இடத்தில் இல்லைன்ற கருத்தில் எடுக்க இல்லை வேணும். ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா, நான் இலங்கையில் இருக்கிறேன். அடுத்தது த ரூலர் இஸ் இன் த புக்ஸ். ரூலர்ண்டா அடிமட்டம். என்ன புக்ஸ்ண்டா என்ன? ஒரு பொருள், பெட்டி. பெட்டி ஒரு பொருள் தானே. பெட்டிக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? ஒரு பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் உள்ளே என்று எடுக்க வேணும். என்ன அப்போ த ரூலர் இஸ் இன் த பாக்ஸ். அடிமட்டம் பெட்டிக்குள் உள்ளது, அதாவது பெட்டிக்குள்ள அந்த அடிமட்டம் இருக்கின்றது தான் கருத்து, உள்ளே. ஐ ஆம் இன் இந்தியா. பாருங்க, இந்தியா ஒரு இடம் இல்லோ? அப்போ இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில் வர இல்லை வேணும், இல்லைல்லோ கருத்து எடுக்க வேணும். ஐ ஆம் இன் இந்தியா. இந்தியாவுக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு, அப்போ இந்தியாவில். ஐ ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன் என்று வரும். ரைட். திருப்பி நீங்கள் வாசிங்க ஒரு வசனம்மா. ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா. நீங்களும் சொல்லுங்க, ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா. என்ன கருத்து?
நீங்களே சொல்லி பாருங்கோ. ஸ்ரீலங்கா வந்து ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் இல், இலங்கையில். ஸ்ரீலங்காண்டா தமிழில் இலங்கையில். ஐ ஆம் இன் ஸ்ரீலங்கா, நான் இலங்கையில் இருக்கிறேன். த ரூலர் இஸ் இன் த பாக்ஸ். பாருங்க, பாக்ஸ் வந்து என்ன, இடமோ பொருளோ? பொருள், ஒரு பெட்டி என்ன. அப்போ பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் உள்ளே இல்லோ, அந்த பொருளுக்குள்ளே என்ன இல்லை இருக்க வேணும். த ரூலர் அடிமட்டம் இஸ் இன் த பாக்ஸ். பாருங்க, பெட்டிக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு, அப்போ பெட்டிக்குள்ளே இருக்குது, பெட்டிக்குள் உள்ளது. ஐ ஆம் இன் இந்தியா. என்ன கருத்து? இந்தியா வந்து என்ன, ஒரு இடம் என்ன. இப்போ இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்திலண்டு வைக்க வேணும், இல்லைன்ற கருத்தில் வரும் என்ன. ஐ ஆம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். நீங்களும் இந்த வசனத்தை வாசித்து தமிழில் சொல்லி பாருங்கோ வேண்டா. அப்படின்னா உங்களுக்கு கூட விளங்குமே, நான் சொல்லி பார்த்தீங்களேண்டா. அடுத்த உதாரணத்தை பாருங்கோ. த பென்சில் இஸ் இன் த பாக்ஸ். பாக்ஸ் வந்து இடமோ பொருளோ? பொருள். அப்போ பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் வரும்? உள்ளே, அந்த பொருளுக்குள்ளே என்ன. இப்போ இங்கே வந்து பாக்ஸுக்கு முன்னுக்கு இன் வந்தால் பாக்ஸாண்டா பெட்டி, பெட்டிக்குள்ளே. த பென்சில் இஸ் இன் த பாக்ஸ். பென்சில் வந்து பெட்டிக்குள் உள்ளது, அதாவது பெட்டிக்குள்ளே இருக்குன்னு தான் எனக்கு அர்த்தம். ஐ ஆம் இன் லண்டன். பாருங்கோ, லண்டன்ன்றது இடமோ பொருளோ? ஒரு இடம் என்ன. லண்டன்ன்றது ஒரு கண்ட்ரி. லண்டன் வந்து தமிழ் ஐக்கிய ராச்சியம் தானே. அப்போ முன்னுக்கு இன் வந்தால் ஐக்கிய ராச்சியத்தில், அதாவது இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். லண்டன் என்ற ஐக்கிய ராச்சியம் முன்னுக்கு இன் வந்திருக்கு, ஐக்கிய ராச்சியத்தில். ஐ ஆம் இன் லண்டன், நான் ஐக்கிய ராச்சியத்தில் இருக்கிறேன் என்று வரும் என்ன. சரி, திருப்பி பாருங்கோ. த பென்சில் இஸ் இன் த பாக்ஸ். பாக்ஸ் வந்து இடமோ பொருளோ? பொருள். அப்போ பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? உள்ளே. பாக்ஸ்ன்றது பெட்டி, அப்போ முன்னுக்கு இன் வந்தால் இன் த பாக்ஸ், பெட்டிக்குள்ளே. த பென்சில் இஸ் இன் த பாக்ஸ். பென்சில் வந்து பெட்டிக்குள் உள்ளது. ஐ ஆம் இன் லண்டன். லண்டன்ன்றது இடமோ பொருளோ? இடமெல்லோ. லண்டன் வந்து தமிழ் ஐக்கிய ராச்சியம் என்று வரும் என்ன. அப்போ ஐக்கிய ராச்சியம் என்ற இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஐக்கிய ராச்சியத்தில். ஐ ஆம் இன் லண்டன், நான் ஐக்கிய ராச்சியத்தில் இருக்கிறேன் என்று வரும். அடுத்த வசனங்களை பார்ப்போம். பாருங்கோ. த ஃப்ராக் இஸ் இன் த கபர்ட். அப்போ வந்து பாருங்கோ, கபர்டுன்னா அலுமாரி வந்து ஒரு இடமோ பொருளோ? ஒரு பொருள் என்ன. அப்போ பொருளுக்கு வந்து முன்னுக்கு இன் வந்தால் உள்ளேண்டல் ஒடுக்க வேணும். அப்போ அலுமாரி வந்து ஒரு பொருள், அப்போ முன்னுக்கு இன் வந்தால் அலுமாரிக்குள்ளே. த ஃப்ராக் இஸ் இன் த கபர்ட். ஃப்ராக்னா சட்டை அலுமாரிக்குள் உள்ளது, அதாவது அலுமாரிக்குள்ளே இருக்கின்றதை குறிக்குது. ஐ ஆம் இன் ஆஸ்திரேலியா வந்து இடமோ பொருளோ? இடம் என்ன. ஆஸ்திரேலியா, அப்போ இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்து? அந்த இடத்தில் ரெண்டு வரும் என்ன. ஆஸ்திரேலியாவுக்கு தமிழில் ஆஸ்திரேலியான்னு சொல்கிறது. அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு முன்னுக்கு இன் வந்தால் ஆஸ்திரேலியாவில். ஐ ஆம் இன் ஆஸ்திரேலியா, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். திருப்பி பாருங்கோ. த ஃப்ராக் இஸ் இன் த கபர்ட். அப்போ கபர்டுன்னா அலுமாரி வந்து இடமோ பொருளோ? பொருளுக்கு முன்னுக்கு இன் வந்தால் என்ன கருத்தில் வரும்? உள்ளேன்னு. அப்போ கபர்டுன்னா அலுமாரிக்கு முன்னுக்கு இன் வந்திருக்கு, அலுமாரிக்குள்ளே. த ஃப்ராக் இஸ் இன் த கபர்ட். அப்போ சட்டை அலுமாரிக்குள் உள்ளது. ஐ ஆம் இன் ஆஸ்திரேலியா வந்து இடமோ பொருளோ? இடம். அப்போ தமிழில் எப்படி சொல்கிறது? ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா, முன்னுக்கு இன் வந்தால் ஆஸ்திரேலியாவில். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்துல ஐ ஆம் இன் ஆஸ்திரேலியா, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். சரி, இப்போ என்னென்னு சொன்னால், நான் எப்படி இந்த வசனங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தினானோ, இன்னுக்கு என்ன தமிழ் கருத்துன்னு சொல்லி இந்த வசனங்களை எப்படி விளங்கப்படுத்தினானோ, அதை மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லி தந்த மாதிரி தமிழ் கருத்தை சொல்லி பார்த்து 3 தரம் எல்லா வசனங்களையும் நீங்கள் சொல்லி பாருங்கோ. முதல் ஆங்கில வசனத்தையும் கோப்பியில் எழுதி அதில் தமிழ் கருத்தையும் எழுதுங்கோ. முழு வசனத்தையும் முழு வீடியோவையும் பார்த்து எழுதி போட்டு நான் விளங்கப்படுத்தின மாதிரி சொல்லி பாருங்கோ நீங்கள்.